அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துரு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? வாயை மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சாரு. பெருசா வச்சலான்னு வச்சலா என் பொண்டாட்டி வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டாங்களா? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ணு? எல்லாம் எங்க அப்பா சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிடம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா எங்கதான் பண்ணணும். நான் படுத்துமா? அதான் பெருசா போட்டீங்களா ஸ்லைடு, அது போதாது. மம்மி மம்மி ஏடி ஸ்கூலுக்கு போயிட்டு வர டாடா. யோ என்ன ஏடி தொந்தரவு பண்ற? ஏமா பயப்பட மாவளப்பா. டாடி டாடி அம்மா உங்களை எமான்னு கூப்பிட்டாங்களே ஏன்? உங்க அம்மாவுக்கு ராத்திரியில நான் ராஜா, பகல்ல எம. போலாம். எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களா அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டை கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறையா ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்குறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட வச்சு வச்சுட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டேன்னு பேசுன? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவ்வளவு ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லேன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது, அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு, முச்சந்தில நின்னுட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை நினைச்சு நீ ஊர் கூட பேசுனது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படி விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அதான் கேக்குறேன், ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? பாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு, பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு, உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தையும் அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அவனமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை வச்சிட்டு இருக்க. இது ஊர் பூரா போய் கேளு, உன் வண்டவாள தெரியும். என்ன பிக்சருக்கு போயிட்டாலும் அப்படியே தூங்கிட்டேனா? யார் அது? வீடெல்லாம் ஒரே போக. श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् उत्तिष्ठो गोविंद गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलम् गुरु उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलम् गुरु उत्तिष्ठो उत्तिष्ठ गोविंद गरुडध्वज
उद्दिष्ट कमलाकांता त्रैलोक्यं मंगलम गुरु नादस समस्य जगन्मधुकैटकारे वत्से विहारी मनोहर दिव्य मूर्ते मादस समस्य जगता मधुकैटकारे वत्सो विहारी मनोहर दिव्य मूर्ते श्री वेंकटाचलपते तव सुप्रभातम. ஏய் உனக்கு கூப்பிடுறேன். சுப்பிரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முன்னிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்பிரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவன் நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ நான் வச்சுக்கிட்டவ, என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்துன்னு வச்சுக்கோ. வாங்க மச்சான், கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருக்கேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, என்ன மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். தஞ்சாவூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரையலா அப்படின்னு கேட்டிருக்கேன். இதே மெட்ராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதுதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருக்கேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அதை கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷன் தானே பொட்டில அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு உடனே ஞாபகத்துக்கு வருது, அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு வித்தியாசமா நினைக்காத, அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏடி உனக்கு என்ன திமிர் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம உன் புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழிபடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட, அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒண்ணு. உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறது விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய். நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.